பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொத்து பிரிச்சு கொடுக்கறத நினைச்சு சக்திவேல் ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. குமார் எங்கடா இருக்க குமார்னு சொல்லிட்டு குமாரோட ரூமை தேடி போறாங்க. குமார் அரசியோட போட்டோவை வச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டேய் குமார், என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்ப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரசியோட போட்டோவை அப்படியே மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு பா சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. டேய் குமார், இத்தனை வருஷமா நம்ம எதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த விஷயம் நடக்க போகுதுடான்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? அப்படி என்ன விஷயம் நடக்க போகுது சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய், உன்னுடைய பெரியப்பா சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாரு. அவரு சொத்தை இப்ப பிரிச்சு கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. ஓ அதுவா? அதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு சொல்றேன். அதை நினைச்சு சந்தோஷப்படாம அதுவான்னு சொல்லிட்டு கேக்குறேன். என்னடா இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பா, உங்களுக்கு வேணும்னா சொத்தை பத்தி எல்லா விதமான எண்ணமும் இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லப்பா. எனக்கு வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். மனசு நிம்மதி இல்லாம இருக்குப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடிங்க அடிச்சா உன்ன, ஒரே ஒரு பையன், இவனுக்கு தான் எல்லா விதமான சொத்தும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானே எப்படிப்பட்ட பாடெல்லாம் பட்டுட்டு இருக்கேன். சொத்து வேணாமா? சொத்து அப்படி அடிச்சேன்னு வையேன், நாளைக்கு எங்கவும் போகாம வீட்டுல ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. சொத்து வேணாம் கித்து வேணான்னு சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான். உன் அப்பனை நீ மனுஷனாவே பார்க்க முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சக்திவேல். உடனே சக்திவேல் போனதுமே குமார் திரும்பவும் அரசியோட போட்டோவை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுடர் அந்த வழியே வராங்க. அரசியோட போட்டோ குமார் வச்சிட்டு இருக்கிறத பார்த்துதான் பயங்கரமா கோபம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்காக அவங்களுடைய போட்டோவை நீங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, நீ என்னுடைய ஒய்ஃபா நடந்துக்கணும், நல்லா ட்ரை பண்ணாத. நானு இவளை வெறுப்பேத்தணுன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணனே தவிர உன்னை புடிச்சு போய் ஒன்னும் கல்யாணம் பண்ணல. பேசாம சாப்பிட்டோமா தூங்குனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது உன்னை பண்ண, உன்னை என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாது. அவ்வளவுதாண்டி உனக்குன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து குமார கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க சுடர். சுடர் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுவாங்களா? குமாரோட மனசு மாறல. குமார் இப்பவும் அரசியை மட்டும் தான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த வீட்டுக்கு தெரியப்படுத்துவாங்களா சுடருங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.